சஜீவி, விக்கி, மின்னு. ஆகா, இன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சிட்டியா? இல்லடா மின்னு. ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதுபடி நாம அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எக்ஸாம்ல இருந்து தப்பிக்கலாம். டேய், என்ன ஐடியாடா? மிஸ் வரும்போது மயக்கப்பட்டு விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். எக்ஸாம்ல இருந்து தப்பிக்கலாம்ல. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மிஸ். ஆத்தி, யாரு மயக்கப்பட்டு விழுணும்னு இந்த பையன் சொல்லலையே. ஆகா, யாரு மயங்கி விழுணும்னு இந்த மின்னு பையன் சொல்லலையே. இப்ப என்ன பண்றது? கரெக்டா நாம மயங்கி விழுந்து எக்ஸாம்ல இருந்து தப்பிச்சிரணும். எல்லாரும் பேப்பர் எடுங்க. டெஸ்க்குக்கு 2 பேர் மட்டும் உட்காருங்க. போர்டில் நான் கொஷின் எழுதுறேன். சீக்கிரம் எழுதிட்டு எல்லாரும் பரீட்சைக்கு ரெடி ஆகுங்க. மிஸ் மிஸ் மிஸ், இங்க பாருங்க மிஸ், இவங்க 3 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க மிஸ். மிஸ் மிஸ், இங்க பாருங்க மிஸ். ஆத்தி, இவங்க 2 பேர் எதுக்கு மயங்கி விழுந்தாங்க? ஆகா, அப்ப நான் மயங்க கூடாதா? நல்ல வேலைக்கு இவங்களோட சேர்ந்து நானும் மயங்கிட்டேன். இவங்க 3 பேரும் ஆக்டிங்க போடுறாங்க. எக்ஸாம்ல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு இவங்கள சும்மா விடக்கூடாது. எப்படி அவங்க 3 பேர் மயங்கி விழுந்தாங்க? தெரியல மிஸ். மிஸ், எங்களுக்கு தெரியல மிஸ். சரி, இவங்க 3 பேரும் மயங்கினால இன்னைக்கு எக்ஸாம் கிடையாது. ஆஹா, டெஸ்ட் இல்லையா? ஜாலி. ஆகா, தப்பிச்சோம். ஐ, ஜாலி ஜாலி. ஏய் பசங்களா, அங்க பாருங்கடா டிராகன். என்னது, டிராகனா? ஏண்டா, எங்கடா டிராகனை பார்க்க கிளம்புறீங்க? இந்தா நிக்கிறேன் பாருங்கடா டிராகன். பரிசு எழுத வலிக்குதா உங்களுக்கு? ஏண்டா, பரிசையில இருந்து தப்பிக்க 3 பேரும் மயக்கப்பட்டு விழுறீங்களா? இனிமேல் மயங்கி விழுவீங்க. மிஸ், யாரு மயங்கி விழுணும்னு இந்த பையன் சொல்லல மிஸ். அதனாலதான் மிஸ் நான் மயங்கி விழுந்தேன். ஓஹோ, இதுல யார் மயங்கி விழுன்னு பேசிக்கலன்னு வேற சொல்லிக்கிறீங்களா? உங்கள